ஹாய் ஹலோ வெல்கம் டு டைனி ஃபுட் எபிசோட் 2. இன்றைக்கி இந்த எபிசோட் 2ல் நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனியா தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, சோளம் மிளகாய்த்தூள், அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் இல்லையா, இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை காலிஃப்ளவர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம காலிஃப்ளவரை நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அது ஜஸ்ட் வாஷ் பண்ணி அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப ஹீட் ஆனாலும் போதும். இப்போ இந்த காலிஃப்ளவர் நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்ன பீஸாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா காலிஃப்ளவர், அது இதில் ஆட் பண்ணிடலாம். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறோம்னா காலிஃப்ளவரில் நிறைய டஸ்ட் இருக்கும், பூச்சி புழுலாம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். முதல் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபஸ்ட் சால்ட் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய ஆட் பண்ணிட்டா அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கடலை மாவு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மைதா மாவு இது நான் கடலை மாவு 3 ஸ்பூன் எடுத்ததுனால இது 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு இது 1 ஸ்பூன் போதுமான அளவு தான். இது 1 ஸ்பூன் போதும் அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைசஸாக வேணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு விழுது. அது சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்காக. ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரி கொலன்னு ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ வாங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போது நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். ஸோ காலிஃப்ளவர் நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் 15 மினிட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க. இப்படி காலிஃப்ளவர் நான் எண்ணெயில் போட்டோடனே நல்லா பபிள்ஸ் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் காலிஃப்ளவரை ஆட் பண்ணணும். ஸோ மொத்தமாக போட வேண்டாம், ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் தான் அது நல்லா ஒன்றுக்கு ஒன்று சேராமல் பிரிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பபிள்ஸ் வருது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் காலிஃப்ளவரை அது எண்ணெய்க்குள்ளே போடணும். அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஒன் சைடு பாயில் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். இன்னும் உடனே போட்டிங்கன்னா மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட அந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் இல்லவே இல்லை. ஸோ நல்லா ஓரளவுக்கு இப்போவே 50% பாயில் ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ குழந்தைங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே புக்கை எடு படின்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக சூப்பராக காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.